afternoon. Students, இது 2027 batched first term தொண்டமானாறு paper discussion. ஓகே, முதலாவது கேள்விக்கு போவோம். அமுக்கம் P7 sum of patternல ஒரு ஃபார்முலா தாரார் என தரப்படுகிறது. இங்கு x என்று சொல்கிறது தூரம், t என்பது நேரமாக இருந்தால் a இன் கீழ் b பரிமாணத்தை சரியாக வகை குறிப்பது. கவனிச்சுக்கோங்க, இங்கே எனக்கு ஒரு ஃபார்முலா தந்திருக்கிறார். அந்த ஃபார்முலாவில் தெரியும் பிங்கிறது அமுக்கம் என்று மீன் பண்ணுறார். a மைனஸ் டி ஸ்கொயர்டின் கீழ் b நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு எக்ஸ் என்று சொல்கிறேன். ஸோ இது சமன்பாடு. இல்லை கேள்வியில் நான் கேள்வி அப்ரோச் பண்ண முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. பீட பரிமாணம் என்பதை நான் இப்படி அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு இஷ்யூவா என்று கேட்டால் நான் நினைக்கிறேன் இல்லை என்று. இப்படி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு செஞ்சால் ஏன் இல்லை? காரணம், ஈக்குவேஷனுக்கு இடது பக்கமுள்ள பரிமாணமும் வலது பக்கமுள்ள பரிமாணம் ஈக்குவலாக இருக்கணும். ஏலேருந்து டி ஸ்கொயர் கழிக்கப்பட்டால் வாரதும் கூட ஏட பரிமாணம் உள்ள ஒரு கணியமாகத்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். பட் அந்த கேள்வி என்ன, ஏன்கள் வீட ஓவரால் டைமென்ஷன் கேட்குறார். அப்போ நான் தனித்தனியே ஏட பரிமாணத்தை பீட பரிமாணத்தை நம்ம கண்டுக்கிட்டிக்க தேவையில்லை. அப்போ எனக்கு இது எப்படி எழுதலாம்? பீட பரிமாணத்தையும் எக்ஸ்ட பரிமாணத்தையும் பெருக்கிறது தான் ஏன்கள் பீனுடைய பரிமாணம். இங்கே பிங்கிறது அமுக்கம். ஸோ ml-1 t-2 என்பது அமுக்கத்திட பரிமாணம், x என்பது தூரம் என்று தந்துட்டா. ஸோ l என்பது பரிமாணம். ஸோ ஃபைனலாக mt-2 என்பது அவன் கேட்குற ஏயின் கேள்வியினுடைய பரிமாணம். செகண்ட் ஆன்சர் வரணும். ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. திணிவு வேக அளவீட்டின் போது சதவீத வலு 2,3%. அப்படி என்றால் இயக்க பண்பு சக்தி அளவீட்டில் ஏற்படும் உயர் சதவீத வலு யாதுன்னு கேட்குறார். உங்களுக்கு தெரியும் இயக்க சக்தியில் ஜென்ரல் ஃபார்மியூலா 12 mv². தெரியும் வலுக்கள் என்பது கூடிக்கிட்டு போகும் எப்போதும். ஆக எனக்கு இந்த இடத்துல ஈய காண்றதுக்கான உயர் சதவீத வலு காண்றனால் இந்த 12 என்ற நம்பரால் எங்கே வலு வர போகிறதில்லை. திணிவு எம்மில் வர சதவீத வலு 2%. இங்கே v²ன்னு சொல்ல நேரம் எனக்கு v எகெயின் v என்ற மாதிரி. அப்போ ஒரு v அளந்தால் கணிச்சால் 3% எரர். அப்போ திரும்ப இன்னொரு விக்கு 3% எரர். ஸோ டோட்டலாக எனக்கு 8% எரர் வரும். கவனங்க, v²ங்கிறதால வர்க்கிச்சு 9 எடுத்துடாதே, ஆன்சர் 11க்கு போயிடாதே. நாம் இது மாதிரியான கொஷின்ஸ் கிளாஸில் நிறைய செஞ்சுருக்கிறோம். ஸோ ஹவி பி கேர்ஃபுல். இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு. ஸோ பார்த்ததும் ஆன்சர் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஓகே, மூன்றாவது கேள்விக்கு வாங்க. நீரில் உருவாகும் வளிக்குமிழி ஒன்றின் அலைவு காலம் t என்கிறது PDE என்று சொல்லக்கூடிய சில கணியங்கள் அடுக்குகளோடு தாரார் என்பவற்றுக்கு மாத்திரம் நேர் விகித சமன். P என்றால் அமுக்கம், D என்றால் அடர்த்தி, E என்றால் மொத்த சக்தி. அப்படியாக இருந்தால் ABCட பெருமானமாக அமைவது. ரைட். இப்போ அந்த தந்த கேள்விக்கான ஃபார்முலா பேட்டர்ன் ஒன்று நான் இப்படியாக எழுதி கொள்ளலாம். இல்லை K என்பது பரிமாணமற்ற ஒரு மாறிலி, P என்கிறது அமுக்கம், ஓகே, D அடர்த்தி, ஓகே, E என்பது மொத்த சக்தி. சக்தி தான் அது. ரைட். அப்போ நான் டீனுடைய பரிமாணத்தை நான் ஒரேடியாக இப்படி எழுதுறேன். கேக்கு பரிமாணம் கிடையாது. அமுக்கத்திட பரிமாணம் நீங்கள் ரஃப்லி வேண்டாம் செஞ்சு பார்த்துக்கோங்க. ml-1 t-2 a அடுக்கு. அடர்த்தினுடைய பரிமாணம் ml-3. ஸோ அதனுடைய b அடுக்கு. சக்தியினுடைய பரிமாணம் ml வர்க்கம் t-2 அதனுடைய c அடுக்கு. ரைட். இப்போ நான் டீட பரிமாணத்தை டீட அடுக்கு நான் ஈக்குவல் பண்ணால் இங்கால பக்கம் 1 மட்டும் வரும். இங்கிட்டு போனால் ஒரு -2a வரும். செகண்ட் பார்ட்டில் வராது. சி பார்ட்டில் ஒரு -2c என்று வரும். இதில் நான் a + c அரேஞ்ச் பண்ணினால் எனக்கு இது -12 என்று வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வந்தது விளங்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான் அடுத்தது எம்மோட பரிமாணத்தை அரேஞ்ச் பண்ணுறேன். எம்முக்கான பரிமாணத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடையாது. இடது பக்கம் எம்முக்கு பரிமாணம் கிடையாது. வலது பக்கம் பார்த்தால் ஒரு a வருது, ஒரு b வருது, ஒரு c வருது. இதை கொஞ்சம் கவனிங்க. ஏயும் சியும் கூட்டி அதோடு நான் பியை கூட்டதாக கருதினால் ஆல்ரெடி ஏயும் சியும் கூட்டினா -12 வருது. பட் இந்த இடத்துல ஏயும் சியும் கூட்டி பியை கூட்டினால் ஆன்சர் 0 வரணும் என்றால் b என்பது நான் எடுத்ததும் +12 என்று சொல்லிடலாம். இதை வச்சு தட்டுன எனக்கு 4வது ஆன்சர் வராது, 3வது ஆன்சர் வராது. மற்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. திரும்பவும் நான் மெனக்கட்டு ஏட வெளிவெண்ண சீட வெளிவெண்ண அதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அவன் தந்த 5 ஆப்ஷன்ஸில் ஏயும் சியும் நான் கூட்டினால் நான் பேருக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் நிற்குதுன்னு. அப்போ ஏயும் சியும் கூட்டினால் எதுக்கு -12 வருதோ அதை நான் ஆன்சராக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏக்கு -12 தந்திருக்கிறார், சிக்கு -1/3 தந்திருக்கிறார். இதுக்கு நான் போமசி கண்டால் 6,
இதில் -3 இதில் -2. அப்போ செஞ்சு பார்த்து எனக்கு -5/6 என்று வரும், ஹாஃப் வரல. அப்போ எனக்கு இங்கே ஃபஸ்ட்டும் ஆன்சராக வராது. அப்போ இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, ரைட்? அப்போ நான் திரும்ப செகண்ட் ஆப்ஷன் ஒருக்கா ட்ரை பண்ணுறேன். ஏக்கு -5/6 தாரார், சிக்கு +1/3 தாரார். ஓகே, +1/3. இந்த 1/3 நான் 2/3 என்று போடலாம். சாரி, 1/3 நான் 2/6 என்று போடலாம். அப்போ +2/6 என்றே போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னால் -3/6 என்று வரும். எஸ், -1/2 வரும் தானே. அப்போ ஆன்சர் என்ன செகண்டாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா 5th அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வராது, ரைட்? 4வது கேள்வி. அருகிலுள்ள காவிகளின் விளையுள் காவியாக அமைவது. ஓகே, ரிசல்டன் ஃபேக்டர். இப்போ அவன் தந்த அந்த எரோட ஃப்ளோலை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏல தொடங்கி இந்த எரோ பேட்டர்னுக்கு நான் போக போகிறேன். இது A to B, தென் B to C, தென் C to D. ஓகே, அப்போ எனக்கு ரிசல்டனாக AD என்பது ஒரு காவியாக வரும். திரும்ப அடுத்தது ஸ்ட்ரைட்டாக A to D போகலாம். அங்கிட்டு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை மூவ் ஆகி போகிறதுக்கு. அப்போ எனக்கு AD என்பது இன்னொரு இது. அடுத்தது லாஸ்ட்டாக இந்த எரோட ஃப்ளோவில் போகும். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு ஃபைனலாக அப்படி போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ ADயாக இருக்கும். அப்போ எனக்கு மொத்தமாக 3 டைம்ஸ் AD என்பதால் எனக்கு விளையில் காவி 3 ADயாக இருக்கணும். தேர்ட் ஆன்சர் ஆகிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின். பிரதான அளவிடையின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர் ஆகவும் பிரதான அளவிடையின் 9 பிரிவுகள் வேனியரின் 10 சமப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட வேனியர் இடுக்குமானியின் கவனம் வேனியரின் 2வது பிரிவுக்கும் பிரதான அளவின் 56வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரமாக அமைவது. இந்த கேள்வி கொஞ்சம் லேசான கேள்வி, பார்த்தா கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. இதில் அவன் சில டேட்டாஸ் அவனை மார்க் பண்ணி தந்திக்கிறான், கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக ஆகிக்கும் அது. இங்கே வேனியர்ட பிரிவுகள் நம்பர்ஸ் அவன் தந்திக்கிறான். 9 பிரிவுகள், பிரதான பிரிவு 1. அதாவது பிரதான பிரிவு 1 இந்த கெப் இருக்குது. இந்த கெப் வந்து 1 மில்லிமீட்டர், ரைட்? அது மாதிரி எனக்கு வேனியர்ட 9 பிரிவுகள், சாரி பிரதானத்தில் 9 பிரிவுகள் வேனியர்ட 10 பிரிவோட செட்டாக இருக்குது. அப்போ எனக்கு இங்கே கூட தெரியும் ஒரு பிரிவுன்னு சொல்ல வருது 0.9 மில்லிமீட்டர் என்று உங்களுக்கு தெரியும் இதில். ஓகே, எல்லாம் தியரிகள், ஸ்டாண்டர்டான வேனியர் தான் கதைக்கிறார். இப்போ எனக்கு கேள்வி என்னென்றால் வேனியர்ட 2வது பிரிவு, ரைட்? வேனியர் 2வது பிரிவு யார்? இது 1வது பிரிவு, இது 2வது பிரிவு. வேனியர்ட பிரதானத்தில் 56வது பிரிவு, இது கொஞ்சம் பெரிய கோடு. இது 55வது பிரிவு, இதுதான் 56வது பிரிவு. இதுக்கு 2க்கும் இடப்பட்ட தூரத்தை கேட்குறார். 2க்கும் இடப்பட்ட தூரம் என்று அவன் சொல்கிறது யார் என்றால், இங்கே கவனிச்சுக்கோங்க, நல்ல மார்க் பண்ணுறேன். 56வது என்பது இந்த சொல்லிக்கிறேன், இது இந்த லைன் 56வது பிரிவு, 2வது பிரிவு இது. அப்போ 2க்கு இடப்பட்ட தூரம் என்று அவன் கேட்குறது யார் என்றால், அந்த ஓர்டராக கேள்வியும் கொஞ்சம் ஓர்டராக பார்க்கணும். அவர் கேட்குறது உண்மையாக 2வது பிரிவுக்கும் 56வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்போ 2வது பிரிவுக்கும் இந்த இதுக்கும் 56 இடப்பட்ட தூரம் என அவன் கேட்க வர்றது யார்? இந்த கெப்பை கேட்க வர்றார். இந்த கெப் இந்த இதில் மார்க் பண்ணுறேன்னு விளங்கும். ஸோ இந்த குட்டி கெப்பை தான் அவர் இந்த இதில் கொஷனாக கேட்குறார், ரைட்? இதில் நான் இந்த கோட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கூட கொடுக்குறேன். ஏனெண்டா அந்த வெல்யூஸ்ட ஓர்டரை பாருங்கள். இந்த 0.04, 0.03, 0.02, 0.01 இதுக்கு நம்பர் மார்க் பண்ணலை. அப்போ என்னவாக இருக்கும்? அதனால் 0.00 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, அதனால் சரியாக பொருந்துகிற லைனை அவர் தந்துட்டார். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதான பிரிவு ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர். அப்படி என்றால் எனக்கு நல்லா சொல்லுங்கள், நான் இதிலேருந்து தொடங்க போகிறேன். இதை நான் இப்போ 0ன்னு கன்சிடர் பண்ணினால் இதனுக்கு ஒரு பிரதான பிரிவு, இது 2வது பிரதான பிரிவு. அப்போ இந்த டோட்டல் கேப் நமக்கு நான் எழுதிக்கொள்கிறேன் 2 மில்லிமீட்டராக இருக்கும். 2 மில்லிமீட்டராக இருக்கும். ஓகே, இது அது மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியணும், இது நான் 0ல் தானே தொடங்க, அதாவது 2 கோடுகளும் செட் ஆகின பாயிண்ட் தானே. இந்த ஒரு பிரிவு 0.9 மில்லிமீட்டர் நமக்கு தெரியும். ஒரு வேணி பிரிவு எவ்வளோவாக இருக்குமென்று தெரியுமா வந்து டேட்டாஸ் படி. இது 2வது பிரிவு. அப்போ எனக்கு இது டோட்டலாக எவ்வளோ பிரிவாக இருக்கும் என்றால் இது எனக்கு 0.9 மில்லிமீட்டர், இன்னும் ஒரு 0.9 மில்லிமீட்டர். ஓகே, 2 தடவை. அப்போ எனக்கு மொத்தமாக 1.8 மில்லிமீட்டர்.
ஓகே 1.8 மில்லிமீட்டர். பட் அப்போ உங்களுக்கு இதில் எதை கண்டுபிடிக்கலாம்டா இப்போ உண்மையாக உங்களுக்கு இதில் லெக்காகக்கூடிய அந்த சின்ன கெப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, லெக்காகக்கூடிய சின்ன கெப், அதனால் லெக்காகிற சின்ன கெப் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரெண்டாவது இந்த குட்டி சின்ன கெப் செட்டாக அமைக்குதுப்பா இந்த துண்டில், இந்த கெப்பை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த தூரத்தை சொல்லிட்டீங்க 2 மில்லிமீட்டர், இந்த தூரத்தை சொல்லிட்டீங்க 1.8 மில்லிமீட்டர். அப்போ இந்த விளக்காக இந்த சின்ன கேப் யாராக இருக்கும் உண்மையாக? அது 0.2 மில்லிமீட்டராக இருக்கும். 0.2 மில்லிமீட்டர். ஆனால் கேள்வி என்ன சொல்லுங்கள்? கேள்விங்கிறது இந்த இடத்துல உண்மையாக கேட்குறது ரெண்டாவது பிரிவுக்கும், ரைட்? ஓகே, நான் கேட்குறது இதில் ரெண்டாவது பிரிவுக்கும் 56ஆக பிரிக்கப்பட்ட இந்த ஒரு சின்ன கேப், இந்த கெப்பை தான் காணணும். இப்போ உங்களுக்கு இந்த குட்டி கெப்பை கண்டுக்கிறீங்க 0.2 மில்லிமீட்டர். இது ஃபுல்லாக ஒரு பிரதான பிரிவு தானே, இது 1 மில்லிமீட்டர்னு தெரியும் தானே உங்களுக்கு. அவன் கேட்ட வெளியே என்ன வாய்க்கும் என்றால் 1 மில்லிமீட்டரில் இருந்து 0.2 மில்லிமீட்டரை கழிக்கிறதாக இருக்கணும். இப்போ ஆன்சர் 0.8 மில்லிமீட்டர் என்பது ஆன்சர். ஸோ ஆகிய ஆன்சர் இந்த இடத்துல 5th ஆன்சர் வரணும். சிலர் இந்த 2வது ஆன்சர் அடிக்கக்கூடும். கேள்வியை கொஞ்சம் தெளிவாக வாசிச்சு கொள்வது தான் நீங்கள் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆனது. ரைட்?